ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆன்லைனில் எப்படி பணம் எளிமையாக சம்பாதிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் எப்படி எளிமையாக பணம் சம்பாதிக்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 2 CAPTCHA அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஐஎம்ஏ கஸ்டமர், ஐஎம்ஏ ஒர்க்கர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஐஎம்ஏ ஒர்க்கர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வேலையை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்லேயே நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஸ்டார்ட் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இந்த ஒர்க்கை பற்றி இந்த ட்ரைனிங்லேயே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேப்சாவை அப்படி பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட்டு கொடுங்க. அதே மாதிரி 39 கேப்சா என்ட்ரு பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. ரிக்வெஸ்ட் டு பே அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற பிறகு வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரிக்வெஸ்ட் பே அவுட்டில் வெப் மணி, பிளேஸா, பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின், ஏடிவி கேஷ், அதில் நீங்கள் ஏதாச்சும் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு நீங்கள் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மூலம் நீங்கள் ஈஸியாகவே பணம் சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான முறை தான்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஷா டைப் பண்ணுறது மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து கீபோர்டு டைப்பிங் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி தெரியாதவங்களும் இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.